வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மீடியம் சைஸ் தக்காளி 4, 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 3, அரை கேஜி சிக்கன், அரை கேஜி பாஸ்மதி ரைஸ். இது 2 சம அளவு இருக்கணும். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுலாம். இப்போ மசாலா அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, 6 பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய், மராட்டி மொகு 1, பிரியாணி பூ 1, 4 லவங்கம், 3 பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, பெரிய சைஸ் வெங்காயம் 1. இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, புதினா, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்னா சாப்பாடு நல்லா விடியாக வரும். அதனால தான் ஒரு 3/4 வெந்திருக்கிற மாதிரி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு இப்படி தட்டில் போட்டு ஆற்றிடணும். அப்போ தான் அரிசி குழையாமல் வரும். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, 2 பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது செய்கிறப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். புதினா இலை போட்டுட்டு அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இது அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சிக்கனு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 1 ஸ்பூன் தயிர், இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திட்டு ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு வேகத்துக்கு 20 நிமிஷம் ஆகும். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதில் சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது பாஸ்மதி ரைஸை நீட்டு ஒரு 2லேருந்து 3 அடுக்கு இந்த மாதிரி மாறி மாறி போட்டுட்டு தவா நல்லா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சு தட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.